Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? பேசிக் ப்ரொனன்சியேஷனுடைய டே 9 கிளாஸ் தாங்க. இல்லையா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்? டே 1, 2, 3 எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸாக வச்சு அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லையா? இன்னைக்கும் அதே கண்டினியூட்டி தான். ஆனால் இன்னைக்கு வேர்டோட கவுண்டிங் ப்ளஸ் லெட்டர்ஸோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இதுக்கு முன்னாடி 10 வேர்ட்ஸாக பார்த்துருந்தோம். ஆனா இன்னைக்கு வீடியோல 15 வேர்ட்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வேர்டு லென்த்தா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப லென்த்தாவும் இல்லாம ரொம்ப ஷார்ட் லைஸ் இல்லாம என்ன பண்றோம், மீடியம் வேர்டா எடுத்து நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வச்சும் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்ட வேர்டு என்னன்னா ILL முடியக்கூடிய வேர்டு இல்லைங்களா? ILL முடியக்கூடிய வேர்டு. இப்ப ILL முடியக்கூடிய வேர்டு பாருங்க. இப்ப ILL என்ன சார் நம்ம மீனிங் பார்த்தோம்? ஐ என்னது? ஐனா ஈ சவுண்டா? ஐனா ஈ சவுண்ட் வரும். எல் என்ன சவுண்ட் வரும்? இல் சவுண்ட் வருமா? அப்ப இது எப்படி படிக்கணும்? நம்ம ரெண்டு சேர்த்து இல் அப்படின்னு படிக்கணும் இல்லையா? இது எப்படி படிக்கணும்? நம்ம இல் அப்படின்னு படிப்போம். நமக்கு தெரியும்ல, இது ஏற்கனவே நம்ம பிரைமரி வீடியோலயே பார்த்துருவோம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த இல்ல முடியக்கூடிய வேர்டா எடுத்து ஒரு 15 வேர்டு நீங்க அப்டேட் பண்றாங்க. சோ இப்ப பார்த்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BILL. பிக்கு என்ன சவுண்டு? பீனா இப்பு சவுண்டா? இப்பு. ஐ என்ன சவுண்டு பார்த்தோம்? இ சவுண்டு. அப்ப இப்பு கூட்டல் இ என்ன சார்? இப்பு கூட்டல் இ வந்துச்சு அப்படின்னா அது என்ன சவுண்ட் வரும்? பி சவுண்ட் வரும் இல்லையா? பி டபுள் எல்லுக்கு என்ன சவுண்டு? இல்லு, அதனால இது பில் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப BILL இது எப்படி படிக்கணும்? பில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. FILL. எஃப்க்கு என்ன சவுண்டு? எஃப்க்கு இஃப் சவுண்டு சொன்னமா? இது எப்படி படிக்கணும்? இஃப் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இ. இப்ப இஃப் பிளஸ் இ என்ன சவுண்ட் வரும்? ஃபி. ஓகேவா? இப்படி வந்தது என்னது? ஃபி. ஓகேவா? அடுத்து எல்லுக்கு இல் சவுண்டு. அப்ப இது எப்படி வரும்? ஃபில் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஃபில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. KILL. இப்ப கேக்கு என்ன சவுண்டு? இக்கு. ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. அப்ப இக்கு பிளஸ் இ என்ன சவுண்ட் வரும்? கி. இக்கு பிளஸ் இ என்னது? கி. எல்லுக்கு இல் அப்பனது கில் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. இப்ப இத பார்த்தது என்னது? 4 லெட்டரா? 4 லெட்டர்ஸ் வேர்டா பார்த்தோம். இப்ப அடுத்து பாருங்க. இதுல என்ன இருக்குது? 6 லெட்டர்ஸ். இப்ப பாருங்களேன். இப்ப TH என்ன சவுண்டு? THனாலே இத் சவுண்ட் நமக்கு தெரியும். TH என்ன சவுண்டு? இத் சவுண்டு. ஆருக்கு என்ன சவுண்டு? இரு சவுண்டு. அடுத்து ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு. எல்லுக்கு இல் சவுண்டு. ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, ஒரு கான்சோனன்ட் இருந்துச்சு, ஒரு வவல்ஸ் இருந்துச்சு. இங்கே அப்படிதானே, ஒரு கான்சோனன்ட் இருந்துச்சு, ஒரு வவல்ஸ் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு கான்சோனன்ட் இருந்துச்சு, ஒரு வவல்ஸ் இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, கான்சோனண்டா? இங்க கான்சோனன்ட். இப்படி டபுள் கான்சோனன்ட் வரும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே போடணும். பிரைமரி வீடியோ ஞாபகம் இருக்கா? பிரைமரி வீடியோல என்ன சொன்னோம்? 2 கான்சோனன்ட் வந்துச்சுன்னா, அதாவது 2 மெய்யெழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்து அப்படியே போடணும். பிரைமரி வீடியோல பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க போட்டிருக்கோம். அடுத்து பாருங்களேன். இது கான்சோனண்டா? இது என்னது? வவல். இப்ப கான்சோனன்ட் வவல் சேருது. அதாவது எப்படி சொல்றோம்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேருது. அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? உயிர் மெய் கிடைக்கும் இல்லையா? அப்ப இரு பிளஸ் இ எப்படி வரும்? ரீ வருமா? எப்படி வரும்? ரீ வந்துருச்சுங்களா? அடுத்து டபுள் எல்லுக்கு இல். அது எப்படி படிக்கணும்ப்பா? த்ரில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அப்ப THRILL அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேர்டை எப்படி படிக்கணும்? நம்ம த்ரில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? ஹாய் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ? சரி, shall we continue? பாருங்களேன். SH. SH என்ன சார்? SHRILL வேர்டு இருக்குது. இப்ப என்ன சொல்றீங்க? H தனியா வராதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? H ஒரு கான்சோனன்ட், 2 கான்சோனன்ட் வரும்போது H ஏதோ ஒரு கான்சோனன்ட் என்ன இருக்கும்? பிளண்ட் ஆகி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த H ஆகும் SH சேரும்போது இஸ் சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? இஸ் சவுண்ட் வரும். ஆருக்கு என்ன சவுண்ட்? இர். ஐக்கு என்ன சவுண்ட்? இ. எல்லுக்கு இல் சவுண்ட். இப்ப பாருங்க, இது என்ன வேர்டு? கான்சோனன்ட் இல்லையா? இந்த இர் என்னது? கான்சோனன்ட். ஓகேவா? சோ அப்ப இந்த கான்சோனன்ட் இந்த கான்சோனன்ட் இருக்குது. அப்ப 2 கான்சோனன்ட் வந்தா எப்படி இருக்கும்?
ஓகே சூப்பர். இப்போ என்னது இஸ் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இரு கூட்டல் இ. இரு கூட்டல் இ எப்படி சா? ரியா? அப்ப ரி. ஓகேவா? அடுத்து எல்எல்க்கு இ. அப்ப எப்படி சா படிக்கணும்? SHRILL அப்படிங்கறத ஸ்ரில் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்ரில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்களேன் சார். இப்ப பாருங்க 7 லெட்டர்ஸ் இருக்கு. இதுல இருக்கு 7 லெட்டர். இதுல எப்படி சாஞ்சு 4 அடுத்து 6 நெக்ஸ்ட் 7. இப்ப 7 பார்க்கலாமா? AI இருக்கு சார். கிரேட் கன்ஃபியூஷன் இல்லையா? மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்ப இந்த இடத்துல நல்லா பாத்துங்க. AI வந்துச்சு அப்படின்னா என்ன சவுண்ட்? ஏ சவுண்ட். ஏன் சார்? அடுத்த டவுட். ஏன்னா ஏங்கிறதும் வவ்வல், ஐங்கிறதும் வவ்வல். புரியுதா? அப்ப ஏ வவ்வல், ஐ வவ்வல் இப்படி ரெண்டுமே வருது. இப்ப ரெண்டு வவ்வல் முன்னாடி வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய சவுண்ட் லாங் சவுண்ட். ஏக ஞாபகம் இருக்கா? இப்ப ஏவோட லாங் சவுண்ட் என்ன சார்? எந்த வேர்டுக்கா இருந்தாலும் லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்டுடைய ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன். ஏவோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் ஏ தான். ஈக்கு ஈ தான், ஐக்கு ஐ தான், ஓக்கு ஓ தான், யூக்கு யூ தான். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இந்த வேர்டுடைய ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? சோ இங்க ரெண்டு வவல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். சோ ஏவோட லாங் சவுண்ட் ஏ தான். அதனால தான் என்ன பண்றோம் நம்ம இங்க ஏவ அப்படியே கொடுத்துக்கிறோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? அப்ப டைனா மாதிரி நமக்கு சைலண்ட். ஓகேவா? அதனால தான் இதை ஏ அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏ வந்து ஏழு படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ரீசன். தான் ரெண்டு வவல் இருக்கிறதுனால முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். ஓகேவா? ஐ சைலண்ட். அடுத்து பாருங்களேன். ஆருக்கு என்ன சார் சவுண்டு? இரு சவுண்டு. அடுத்து பிக்கு இப்பு சவுண்டு, ஐக்கு இ சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு. இப்ப சொல்லுங்க பாப்போம். இங்க ஏ அப்படியே வந்துச்சா? ஏ அப்படியே இருக்கு. ஏ அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த உயிர்மை எழுத்து தான். உயிர்மை எழுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்ப கான்சன்ட் வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவோம்? அடுத்தது கான்சன்டா வவ்வலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேவ் போடணும். டைரக்டா வவ்வலே இருக்கிறதுனால வவ்வல் என்ன பண்ணேன் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். புரியுதா? அடுத்து பாருங்க. இதுவும் கான்சோனன், இதுவும் கான்சோனன் இல்லையா? ரெண்டுமே கான்சோனன். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே மெய்யெழுத்து. இப்ப ரெண்டு மெய்யெழுத்து வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்க மெய்யெழுத்த அப்படியே போட்டுக்கணும். கரெக்ட் தானே? இதுதானே நம்ம ரூல்ஸ். அப்படித்தானே பார்த்தோம். சோ அதே தான். அப்ப எனக்கு இந்த இரு முன்னாடி இருக்கிறதுனால அந்த இரு முன்னாடியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இங்க கான்சன்ட் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது வவல்ஸ் இருக்குது. இப்ப ரெண்டு வரும்போது என்ன பண்ண நானு இந்த கான்சோனன்ட் போய் இந்த வவ்வல்ல ஜாயின் ஆகும். அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்தா உயிர்மை கிடைக்கும். நம்ம பார்த்தோம்ல. அப்ப இப்பு பிளஸ் இ என்ன சார்? பி சவுண்ட் வரும். சோ பி. நெக்ஸ்ட் டபுள் எல்லுக்கு இல். அப்ப இது எப்படி படிக்கணும் பாருங்களேன். இப்ப ஏஆர் பி ஏஐஆர் பிஐஎல்எல் அப்படிங்கறத எப்படி படிக்கணும்? யார்வில் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? யார்வில் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து பாருங்களேன். இதுல பாருங்க டிஐஎஸ் டிஐஎல்எல் டிஐஎஸ் டிஐஎல்எல் அப்படிங்கிற வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டிக்கு என்ன சார் சவுண்ட்? இட்டா. ஐக்கு இ. அடுத்து எஸ்க்கு இஸ், டிக்கு இட்டு, ஐக்கு இ, இல்லுக்கு எல் இல்லையா? இப்ப பாருங்களேன். இந்த இடத்துல டீக்கு என்ன சவுண்ட் சார்? கான்சோனண்டா. இந்த இடத்துல இது வவ்வல், இது கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். இது என்னது? வவ்வல், இது ஒரு கான்சோனன்ட் இல்லையா? சரி சார். எப்படி சார் போடலாம்? இப்ப இங்க கான்சோனன்ட் அதாவது மெய்யெழுத்து இருக்குது, இங்க வவ்வல்ஸ் இருக்குது. அப்ப இட்டு பிளஸ் இ என்ன சார் வரும்? டி. வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. இது கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்ட். அப்ப ரெண்டு கான்சோனன்ட் வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது ரெண்டு மெய் வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடி இருக்கக்கூடிய மெய் எழுத்தை அப்படியே போட்டுக்கணும் சொன்னமா? சோ இந்த இஸ்ஸ நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியரா புரியும் நினைக்கிறேன். So if you have the doubt, no problem. You will text it. I will explain the later video. Otherwise, I will text through the message. You don't worry. Next பாருங்க. அடுத்து
இந்த என்ன பண்ணோம் இஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இட்டு கூட்டல் இ, இட்டு கூட்டல் இ என்ன சார் வரும் டி. வந்துருச்சா சார்? வந்துருச்சா? நெக்ஸ்ட் பாருங்களேன், எல்லுக்கு என்ன சார் சவுண்ட் எல். அது எப்படி படிக்கணும்ப்ப டிஸ்டில். எப்படி படிக்கணும் சார் டிஸ்டில். இப்ப DISTILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும் டிஸ்டில் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து INSTILL இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? ஐக்கு என்ன சவுண்ட் சார்? ஐக்கு இ சவுண்ட், என்னுக்கு இன்னு சவுண்ட், எஸ்க்கு இஸ் சவுண்ட், டிக்கு என்ன சவுண்ட் இட்டு சவுண்ட், ஐக்கு என்ன சவுண்ட் திரும்ப இ சவுண்ட், எல்எல் வந்து என்ன சவுண்ட் எல் சவுண்ட் இல்லையா? ஓகே, இது எப்படி படிப்போம்? இப்ப முன்னாடி இருக்கிறது நமக்கு என்ன சார் வவ்வலா வவ்வல். சோ வவ்வல் என்ன பண்ண எப்போதுமே நான் அப்படியே வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இங்கேயே அப்படித்தானே வச்சுக்கிட்டோம். அதாவது இந்த பாத்தீங்கன்னா 5th சென்டென்ஸ் சாரி 6th சென்டென்ஸ் என்ன பண்ண நம்ம வவ்வல்ஸ் பிகினிங்ல வரும்போது அப்படியே தான் வச்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன பண்ண வவ்வல்ஸ் நம்ம பிகினிங்ல வரும்போது நம்ம அப்படியே வச்சுக்கணும். சோ அதனால ஐக்கு என்ன சவுண்ட் சாரி இந்த என்ன பண்ணீங்க இந்த ஈய அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், இது கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட் இல்லையா? இப்ப ரெண்டு கான்சோனன்ட் வந்திருக்கு. ரெண்டு கான்சோனன்ட் என்ன சொல்லிருக்கேன்? முன்னாடி இருக்க கான்சோனன்ட் அப்படியே வச்சுன்னு சொல்லனா? இப்ப முன்னாடி கான்சோனன்ட் சார் இன்னா, அப்ப இன்ன என்ன பண்ணேன் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்ப இது கான்சோனன்ட், இந்த டி இருக்குல்ல இதுவும் கான்சோனன்ட். இப்ப இங்கேயும் பாருங்களேன் ரெண்டு கான்சோனன்ட் இருக்குதா? இப்ப ரெண்டு கான்சோனன்ட் வரும்போது என்ன பண்ணணுமா இதுலயே முன்னாடி கான்சோனன்ட் வச்சுக்கணுமா? புரியுதா? அப்ப இந்த கான்சோனன்ட் ஏன் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எடுத்துக்கிறோம், இது ரெண்டும் கான்சோனன்ட். அடுத்து இந்த கான்சோனன்ட் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா இது எடுக்கும்போது இது ரெண்டும் கான்சோனன்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது இட்டு இருக்குது, இங்க என்ன இருக்குது இ இருக்குது. அப்ப இட்டு கூட்டல் இ, இது கான்சோனன்ட் இது வவ்வல். ஓகேவா? அப்ப இங்க மெய் இருக்குது அங்க உயிர் இருக்குது. அப்ப உயிரும் மெய்யும் சேரும்போது உயிர் மெய்யாக மாறும். நம்ம பார்த்தோம்ல? அப்ப இட்டு கூட்டல் இ என்ன சார் டி. எல்லுக்கு என்ன சார் சவுண்ட் எல் சவுண்ட் இல்லையா? அப்ப இது எப்படி படிக்கணும் இன்ஸ்டில். இது எப்படி படிக்கணும் இன்ஸ்டில் அப்படின்னு படிக்கணும். Have you understood clearly now? So okay, if you have any doubt, you don't worry. You will text it. We will see the next video. Okay, va? So okay. Next, FOOTHILL. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? எத்தனை லெட்டர் இருக்கு? 8 லெட்டர் இருக்குது. இப்ப இந்த 8 லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? பாருங்க, Fக்கு என்ன சார் சவுண்ட் இஃப். இது எப்படி போட்டா சொன்னேன் இஃப். அடுத்து டபுள் ஓ வந்தா சார் சிங்கிள் ஓ வந்தா ஆ இல்லையா? டபுள் ஓ வரும்போது என்ன படிச்சிருப்போம் ஊ படிச்ச ஞாபகம் இருக்கா? டபுள் ஓ வந்தா ஊ அப்படின்னு சொல்லுவோம். டீக்கு என்ன சார் சவுண்ட் இட்டு, ஹச்சுக்கு இஹ், ஐக்கு இ சவுண்ட், எல்லுக்கு இல் சவுண்ட். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இது கான்சோனன்ட் இது வவ்வல். அதாவது மெய்யெழுத்து உயிரெழுத்து ரெண்டும் சேரும் போது எப்படி வரும் உயிர் மெய்யாக மாறும் இல்லையா? அப்ப இஃப் கூட்டல் ஊ எப்படி வரும் ஃபூ. இந்த வேர்ட் எப்படி படிக்கணும் ஃபூ அப்படிதான் படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க என்ன இருக்கு இட்டு இஹ், இது கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட் சொல்லிருக்கேன், முன்னாடி இருக்க கான்சோனன்ட் அப்படியே வச்சுன்னு சொன்னேன் இல்லையா? பாருங்களேன், அதனாலதான் இந்த கான்சோனன்ட் பண்ணிருக்கேன் நானு அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து பாருங்களேன், இஹ் இ, இஹ் கூட்டல் இ என்ன சவுண்ட் வரும் ஹி. என்ன சவுண்ட் ஹி. ஓகேவா? அப்ப அதனாலதான் இங்க ஹி சவுண்ட் வந்திருக்கு. டபுள் எல்லுக்கு என்ன சவுண்ட் இல். அப்ப என்ன வரும்? இப்ப இந்த வேர்ட் எப்படி படிக்கணுமா ஃபுட் ஹில். எப்படி படிக்கணும் ஃபுட் ஹில் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அப்ப FOOTHILL அப்படிங்கிற வேர்டை இனிமே எப்படி படிக்கணுமா ஃபுட் ஹில் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன், அதே இதுதான் ஹச் பாரு என்ன கொடுத்துருக்கோம் ஆர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஃப்னா இஃப் சவுண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். டபுள் ஓக்கு ஊ சவுண்ட் இதுவும் ஏற்கனவே பார்த்ததுதான். டீக்கு இட் சவுண்ட் இதுவும் பார்த்ததுதான். ஆனா அடிஷனா இருக்கு ஆர் வந்திருக்கு, ஹச்சுக்கு பதிலா வந்திருக்கு ஆர் வந்திருக்கு. அடுத்து ஐக்கு இ சவுண்ட் எல்லுக்கு இல்லு சவுண்ட் நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா? இப்ப சொல்லுங்க சார், இந்த கான்சோனன்ட் எது வவ்வல்ஸ் இது? இப்ப இஃப்ங்கிறது கான்சோனன்டா, ஊங்கிறது வவ்வல். இப்ப இஃப் கூட்டல் ஊ என்ன சவுண்ட் ஃபூ. இது எப்படி படிக்கணும் ஃபூ அப்படின்னு படிக்கணும். அடுத்து பாருங்க, இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். அப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கணும். டி எப்படி போட்டுக்கிட்டோமா
அடுத்து பாருங்க இது கான்சோனன்ட் இது வவ்வல். அப்ப இரு கூட்டல் இ என்ன சார் சவுண்ட்? ரீ. இரு கூட்டல் என்னது? ரீ. போட்டோமா? அடுத்து பாருங்க ஐஎல்எல்லுக்கு சாரி எல்எல்லுக்கு இல் சவுண்ட், அந்த இல் அப்படியே போட்டேன். அப்ப இது எப்படி படிக்கணும்? ஃபுட் ரில். எப்படி படிக்கணும் சார்? ஃபுட் ரில் அப்படின்னு படிக்கணும். இப்ப பாருங்க FOOTRILL அப்படிங்கிற வேர்டை இன்னும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஃபுட் ரில் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க DRILL இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டிக்கு இட்டு சவுண்ட், ஆருக்கு இரு சவுண்ட், ஐக்கு இ சவுண்ட், எல்எல்லுக்கு என்ன சவுண்ட்? இல் சவுண்ட். ஓகேவா? இப்ப பாருங்க இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்டா. இப்ப ரெண்டு கான்சோனன்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இந்த ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே பிரைமரி கிளாஸ்லயே பார்த்ததான் இல்லையா? அதே தான் இட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இங்க பாரு சார், இரு இருக்குது, இங்க இ இருக்குது. இப்ப இரு கூட்டல் இ என்ன சார் வரும்? கான்சோனன்ட் பிளஸ் வவல் சேரும்போது நமக்கு அதாவது மெய்யும் உயிரும் சேரும்போது உயிர் மெய்யா மாறும் தெரியும் இல்லையா? அதுதான். அப்ப இரு கூட்டல் இ ரீ. எல்எல்லுக்கு இல் சவுண்ட், அப்ப என்ன வரும்? ட்ரில். ஓகேவா? அப்ப DRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமே? ட்ரில் அப்படிதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க GRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஜிக்கு என்ன சார் சவுண்ட்? இக்கு சவுண்ட். ஆருக்கு என்ன சவுண்ட்? இரு சவுண்ட். இப்ப இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். அடுத்து ஐக்கு இ சவுண்ட் வவ்வல், எல்எல்லுக்கு இல்லு சவுண்ட் வவ்வல். கான்சோனன்ட் இல்லையா? கான்சோனன்ட். இப்ப பாருங்க இதுவும் கான்சோனன்ட் இதுவும் கான்சோனன்ட். ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கோ ரூல்ஸ் இல்லையா? போட்டோம். அடுத்து இது கான்சோனன்ட் இது வவ்வல், அதாவது மெய்யும் உயிரும் சேரும்போது உயிர்மை. இரு கூட்டலி ரீ. ஓகேவா? அடுத்து எல்எல்லுக்கு என்ன சார் சவுண்ட்? இல் சவுண்ட். அப்ப இது எப்படி படிக்கணும்? கிரில் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அப்ப GRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? கிரில் அப்படின்னு தான் இனிமே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க OVERFILL இப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்ப ஓவ என்ன சொன்னோம்? ஓ சவுண்ட் வரும். இப்ப நீங்க கேட்பீங்க என்ன சார் இதுக்கு முன்னாடி ஓக்கு ஆ சவுண்ட் தானே சார் சொன்னீங்க, இப்ப மட்டும் எப்படி சார் ஓ சவுண்ட் வருது அப்படின்னு கேட்பீங்க. நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இவா ஏற்கனவே பிரைமரி கிளாஸ் சொல்லியிருப்போம், இன்னொரு டைம் நான் சொல்றேன். இவா ஓக்கு நம்ம என்ன சொன்னோம்? அதாவது இது வவ்வலா, இது கான்சோனன்ட். அடுத்து வி, அடுத்தது ஒரு வவ்வல். புரியுதுங்களா? அப்ப இங்க ஒரு வவ்வல் இருக்குது, ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது, அடுத்து ஒரு வவ்வல் இருக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய வவ்வல் லாங் சவுண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாங் சவுண்ட் என்ன இருக்கும்? அந்த லெட்டருடைய ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன். ஓவோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் அது ஓ தான் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன பண்ணிருக்கீங்க? ஓக்கு ஓ சவுண்டே வருது. அடுத்து விக்கு என்ன சார் சவுண்ட்? இவ் சவுண்ட். ஈக்கு என்ன சார் சவுண்ட்? ஏ சவுண்ட் இல்லையா? அடுத்து ஆருக்கு இரு சவுண்ட், எஃப்க்கு இஃப் சவுண்ட், ஐக்கு இ சவுண்ட், எல்எல்லுக்கு இல்லு சவுண்ட். நமக்கு தெரியுங்களா? இப்ப ஜாயின் பண்ணலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் வவல்ஸ் இருந்தா என்ன பண்ணானே அப்படியே போட்டு சொல்லிக்கணும். அதனால ஓ அப்படியே போட்டேன். அடுத்து பாருங்க இது கான்சோனன்ட், இது என்னது? வவல். இப்ப இவ்வு குட்டல் ஏ என்ன சார்? வே. இவ்வு குட்டல் என்னது? வே. அப்ப வே போட்டேன். இதா. அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்ட்? இங்க கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்டா, இரும் கான்சோனன்ட், இஃப்பும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ண முன்னாடி இருக்கிறத அப்படியே போட்டு சொன்னா, அப்ப அந்த இரு என்ன பண்றேன்? அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இஃப்பு குட்டல் இ என்ன சார்? ஃபி. அப்ப என்னது? ஃபி சவுண்ட். ஓகேவா? அடுத்து எல்எல்லுக்கு என்ன சார் சவுண்ட்? இல்லு சவுண்ட். அப்ப இது எப்படின்னா ஓவர் ஃபில், எப்படின்னா ஓவர் ஃபில் அப்படின்னு படிக்கணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க SHILL. இந்த வேர்ட் எப்படி படிக்கணும்? SH என்ன சார் சவுண்ட்? இஸ் சவுண்ட். ஐக்கு என்ன சார் சவுண்ட்? இ சவுண்ட். எல்எல்லுக்கு இல்லு சவுண்ட். இப்ப இஸ் கூட்டல் இ என்ன சார் சவுண்ட்? சி. அப்ப என்ன வரும்? சி போட்டேன், எல்எல்லுக்கு இல். அது எப்படி படிக்கணும்ப்பா? சில். இது எப்படி சார் படிக்கணும்? சில் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SKILL அப்படிங்கிற வேர்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ்க்கு என்ன சார் சவுண்ட்? இஸ். கேக்கு இக்கு, ஐக்கு இ, எல்எல்லுக்கு இல். பாருங்களேன் இது கான்சோனன்ட், இதுவும் கான்சோனன்டா. இப்போ ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் பண்ணணுமா? அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோமா? அடுத்து பாருங்களேன் இங்க கான்சோனன்ட், இது வவல். அப்ப மெய்யும் உயிரும் சேரும்போது உயிர்மெய் இல்லையா? இப்ப இக்கு கூட்டலி என்ன சார்? கீ. வந்துருச்சா? அடுத்து எல்எல்லுக்கு என்ன சார் சவுண்ட்? இல்லு சவுண்ட். அப்ப இத எப்படி படிக்கணும்? ஸ்கில் அப்படின்னு படிக்கணும். அப்ப SKILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமா?
skill அப்படின்னு தான் படிக்கணும். Hi, understood clear now? So, okay, once and recall for you. FOOTHILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமா? foothill அப்படின்னு படிக்கணும். அடுத்து FOOTRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணுமா? footrill அப்படின்னு படிக்கணும். அடுத்து DRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? drill அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்து GRILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? grill அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்து OVERFILL இந்த வேர்டை எப்படி படிக்கணும்? overfull அப்படின்னு படிக்கணும். அடுத்து SHILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? shill அப்படின்னு படிக்கணும். அடுத்து SKILL அப்படிங்கிற வேர்டை எப்படி படிக்கணும்? skill அப்படின்னு படிக்கணும். Have you understood clear now? So okay, I hope this video will be update your reading skills. You are in case if you have any doubt, you should ask in the comment section. Once and recall you, if you are newcomers or new viewers of my channel, please subscribe and support my channel. Thank you guys. Thank you for watching.